ஹாப்பி பர்த்டே செல்லம், ஐ மிஸ் யூ ஸோ மச், ஐ லவ் யூ ஸோ மச் அப்படி விஷ் பண்ணி ஹாப்பி பர்த்டே செல்லம்னு கொடுத்து விட்ருக்காங்க. ஸோ யார் அந்த செல்லம்? வேறு அம்மா எல்லாம் லைனில் இருக்காங்களா? அச்சோ, இப்போ வீட்டு தெரிஞ்சால் பெரிய பிரச்சனையாக போகுது. அம்மா எனக்கு இதுக்கு சம்மந்தம் இல்லையா? கேக் கொடுத்து விட்டே தாங்க கோணம். இல்ல எனக்கு சர்ப்ரைஸ்ல கையில நடு. ஹாய், வாங்க. நீங்கள் தான் பர்த்டே கேளா? விஷ் ஹாப்பி பர்த்டே. அப்போ உங்களுக்கு வந்து இந்த பர்த்டேக்கு விஷ் பண்ணி கிஃப்டெல்லாம் கொடுத்து விட்ருக்காங்களே. என்ன பெயர் உங்களோட? ஓகே, அழகான பெயர். அதே மாதிரி நீங்களும் ரொம்ப அழகாக இருக்கிறீங்க. ஸோ உங்களுக்காக ஸ்பெஷலான கிஃப்ட்டை கொஞ்சம் வந்திருக்கு. ஸோ யார் கொடுத்துருப்பாங்க அப்படியாச்சும் ஐடியா இருக்கா? இல்லை, அவங்க இல்லை. ஷூராக இல்லை, அவங்க இல்லை. அம்மா அப்பான்ட்டு சொல்லி எங்களுக்கு வேறு இல்லை. அம்மாவோட பேர் என்ன? அப்பாவோட பேர்? அந்த பேரில் வேறு இல்லை. அவங்கள தவிர வேறு யாரெல்லாம் இருக்காங்க? அப்போ இங்கே கொழும்பில் என்ன படிக்கிறீங்க இல்லாட்டி ஒர்க்கா என்ன மாதிரி? ஓகே, என்ன படிக்கிறீங்க? யூனிவர்சிட்டி. ஓகே, அப்போ ஒரு இல்லை படிக்கிற இடத்துல யாராவது ஃப்ரெண்ட்ஸ் அந்த மாதிரி? இவங்க தான். ஆனால் அவங்க இல்லை, கேட்டு பாருங்க. அவங்களே சொல்கிறாங்க பாருங்க. ரொம்ப க்ளோஸாக வேறு யாராவது யூனிவர்சிட்டியில் நல்ல பிக் ஃப்ரெண்ட்ஸ் அந்த மாதிரி யார் வச்சுருக்காங்களா? அப்போ நிறைய பேர் தெரியுமாட்டா? நீங்கள் கூட இந்தளவுக்கு செய்கிறாங்க எல்லோரும் செய்ய மாட்டாங்க தானே? ஏன்னா நிறைய பேர் தெரிஞ்சிருந்தாலும் எல்லாரும் இந்த மாதிரி செய்ய மாட்டாங்க தானே? அப்போ யாரோ ஒருத்தர் தானே செய்வாங்க. அந்த ஒருத்தர் யார்? ஒரு இல்லை ரிலேட்டிவ் யாராவது கொழும்பில் இருக்காங்களா? கொழும்பு, மேபி கொழும்பாகவும் இருக்கலாம். நீங்கள் எந்த இடம்? யாழ்ப்பாணமா? பேட்டிகளோ? ஓகே. கொழும்பில் யாராச்சும் இருக்காங்களா ரிலேட்டிவ்? ஞாபகம் வருது இல்லையா? அப்போ பெட்டிகளவில் அப்போ யாரை ரொம்ப மிஸ் பண்ணுறீங்க? அப்போ அங்கேருந்து ஃபேமிலி அப்போ ஊருக்கு போயில்லை பர்த்டேண்டு? அப்போ உங்களுக்கு பர்த்டே டைம் ஸோ ஃபேமிலியோடு இருந்திருந்தா ஏதாச்சும் ஸ்பெஷலாக நடந்திருக்கும். ஸோ இப்படி தனியாக இருக்கும், அப்போ ஃபீல் ஆகிடும். இல்லை அம்மா அப்பா இல்லை, நான் ஜஸ்ட் கேட்குறேன். கூடுதலாக எல்லாருமே பர்த்டேண்டா ஃபேமிலி பழமையாக பர்த்டேக்கு ஏதாச்சும் செய்கிறவங்களா? என்ன செய்வாங்க அப்படி ஸ்பெஷலாக? ஓகே, வேறு யார் கூட பிடிக்கும்? அம்மாவையா அப்பாவையா? ரெண்டு பேருமே பிடிக்குமா? சரி, அப்போ உங்களுக்கு ஒரு ஸ்பெஷல் கிஃப்ட் ஒன்று வந்துருக்கு. சரியா? இதுக்குள்ளே என்னவா இருக்கும்? என்ன ட்ரெஸ்ஸா? இல்லை, பிலோ மாதிரி இருக்கு இல்லையே. சரி, அப்போ நீங்கள் வந்து ஃபேமிலியோடு இருந்திருந்தால் கேக் கட் பண்ணியிருப்பீங்க. ஸோ இது வந்து ஃபேமிலி அனுப்பிடல, பட் உங்களுக்காக நாங்கள் கொண்டு வந்துருக்குறோம். ஸோ கேக் கட் பண்ணுவோமா? அம்மான்னு தான் நினைக்கிறீங்களா? ஓகே, அம்மா இல்லை. சரி, நாங்கள் அடுத்த கிஃப்டையும் பார்ப்போம். வந்து நீங்கள் ஒரு இன்றைக்கி உங்களோட பர்த்டே, ஸோ கிஃப்ட்டை தாங்க. அப்போ பர்த்டே குயினை நாங்கள் கொஞ்சம் ரெடி பண்ணணும் தானே? என்ன அப்போ கொஞ்சம் பர்த்டே குயின் மாதிரி ஆக்குவோம். ஓகே, முன்னை விட இப்போ ரொம்ப அழகாக இருக்கிறீங்க. இப்போ யாராக இருக்கும்? இல்லை. சரி, அப்போ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சது யார் ஃபேமிலியில்? ஓகே, உங்களோட கூட பிறந்தாக்கள்? ஓகே, அவங்க எல்லாம் இப்போ பக்கத்தில் இல்லை தானே? ஸோ அவங்களுக்கு ஏதாவது சொல்லி விட்றேன்டா. மிஸ் யூ, அவ்வளோதான். உங்கள்கிட்ட இன்னும் ரொம்ப எதிர்பார்த்தேன். நீங்கள் இப்போ சிம்பிளாக மிஸ் யூன்னு முடிச்சிட்டிங்க. ஓகே, அப்போ அந்த ஸ்பெஷல் கிஃப்டையும் பார்க்க முதல் கேக் கட் பண்ணுவோம். அது நீங்கள் தான் கெஸ் பண்ணணும், அது எனக்கு தெரியாது. உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச, உங்களை ரொம்ப பிடிச்ச யாரோ? இப்போ கேக்கை பார்க்க சில நேரம் யாருன்னு தெரிய வரும்.
யார் கூடுதலாக அவங்கள அப்படி உங்களோட வீட்டில் எப்படி செல்லமாக கூப்பிடுவாங்க? பிரீத்தி. ஓகே. அப்போ உங்களோட ஜூனியில் படிக்கிற யாராச்சும் க்யூட்டாக கூப்பிட்றா? ஆ, சான்ஸே இல்லையா? சரி, ஓகே. கேக்கை பார்த்துட்டு நீங்களே வியந்து போயிடுவீங்க. பாருங்கள், கேக்கில் இப்படி போட்டிருக்காங்களா? ஹாப்பி பர்த்டே செல்லம். ஹாப்பி பர்த்டே செல்லம், ஐ மிஸ் யூ ஸோ மச், ஐ லவ் யூ ஸோ மச் அப்படி விஷ் பண்ணி இந்த பர்த்டேயில் வந்து நீங்கள் ஆசைப்பட்ட எல்லாம் நிறைவேறணும். ஸோ நீங்கள் உங்களோட ஃப்யூச்சரில் வந்து நீங்கள் என்னெல்லாம் ஆகணுமென்று ஆசைப்பட்றீங்களோ அதெல்லாமே சிறப்பாக நடக்கணும் என்று சொல்லி விஷ் பண்ணி ஹாப்பி பர்த்டே செல்லம் வந்து கொடுத்து விட்ருக்காங்க. ஸோ யார் அந்த செல்லம்? வேறு அம்மா எல்லாம் லைனில் இருக்காங்களா? அச்சோ, இப்போ வீட்டு தெரிஞ்சால் பெரிய பிரச்சனையாக போகுது. அம்மா, எனக்கு இதுக்கு சம்மந்தம் இல்லையா? கேக் கொடுத்து விட்டே தாங்க கோணும். அம்மாவா? இல்லை, வேறு லைனில் இருக்காங்க. சரி, இப்போ செல்லம் வந்திருக்கு. அம்மா தானா? சரி, இப்போ இந்த கிஃப்டை பார்ப்போம். ஓப்பன் பண்ணால் யாருன்னு தெரிஞ்சிடும். சரியா? அம்மா தானா? அதான் ரகசியமாக வேறு ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட வேறு கன்ஃபர்மேஷன் என்ன. ஆனால் இந்த கிஃப்ட் ஓப்பன் பண்ணால் இப்போ உங்களோட அம்மாவும் பார்ப்பாங்க. சரியா? ஓகே. ஆனால் இதுக்கு பிறகு வர விளைவுகளுக்கு கம்பெனி பிறப்பேற்காது. ஒருக்கா யோசிச்சுட்டு ஓப்பன் பண்ணுங்க. பொக்கே தாங்க, அப்போ தான் உங்களோட ஃபேஸ் ரியாக்ஷன் வழியாக கவரும். இல்லாட்டி பொக்கேயில் ஒழிச்சிருவீங்க. என்ன வேறுக்கு முள்ளுக்கு அது ஃபைனலாக கெஸ் பண்ணிவிட்டு. ஆ, இல்லை. ஓகே, ஓகே. அதை இப்போ ஸ்வைப் பண்ணிங்கண்டா உங்களுக்கான இன்ப அதிர்ச்சி. ஓகே, பிடிச்சிருக்கா? சொல்லுங்க, இப்போ சொல்லுங்க. இல்லை, இல்லை. ஓகே, அப்போ நாங்கள் கேக்கை கட் பண்ணுவோம். மேலே அது நான் சொல்ல மாட்டேன். அம்மா இல்லை, நான் அம்மாண்ட இன்னும் சொல்லவே இல்லை. அம்மா தான் எனக்கு தெரியல. இல்லை, ஹாப்பி பர்த்டே செல்ல வேண்டிய போடுறது அம்மா சொல்லுவாங்க. என்ன அப்படி சொல்றது என்ன? அம்மா தான். என்னது? இல்ல, எனக்கு சர்ப்ரைஸ்ல கையில நடு. அது அந்த போட்டோ தமிழ் போட்டோ. இந்த போட்டோ அம்மா தான். இது அம்மா தான். இல்ல, நல்லா இருக்கு. ரொம்ப அழகா இருக்கு. ஹாப்பி பர்த்டே டு யூ, ஹாப்பி பர்த்டே டு யூ, ஹாப்பி பர்த்டே டியர் செல்லம், ஹாப்பி பர்த்டே டு யூ. Thank you, thank you. ஓகே ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் போங்க போங்க. சரி, ஓகே. அப்போ கொடுத்து விட்டது யாருன்னு கெஸ் பண்ணிட்டீங்களா? அம்மா, அப்பா. கொடுத்து விட்டவங்களுக்கு நீங்கள் என்ன சொல்லிவிட போகிறீங்க? தேங்க்யூ ஸோ மச். அவ்வளோதான் செய்வாங்கன்னு தெரியும். ஆ, ஓகே. என் கசின் வந்து இருக்காரு, ஹெல்ப் பண்ணியிருப்பா. எல்லாருக்குமே தேங்க்யூ ஸோ மச். எனக்கு தெரியும் அவங்க ஏதாவது செய்வாங்க. சொல்ல மனதில் ஆள் மனதில் இருந்து ஏதோ ஒன்று சொல்ல வாரீங்க, ஆனால் அது முழுசாக சொல்கிறீங்கல்ல, அது சொல்லுங்க. பரவாயில்ல, எனக்கு தெரியும் அவங்க செய்வாங்க ஏதாவது. செய்யாமல் தான் ஹர்ட் ஆயிருந்தேன். இப்போ ஃபுல் ஹாப்பியா? அன்எக்ஸ்பெக்டடா? அன்எக்ஸ்பெக்டட் தான். ஓகே. இதுக்கு முதல்ல இப்படி ஏதாவது செய்திருக்காங்களா? இல்லாட்டிக்கு இதுதான் இந்த மாதிரி செய்கிறது இதுதான் ஃபர்ஸ்ட் டைமா?
ஓகே அப்போ ஃபுல் ஹாப்பி தான் நீங்கள். ஓகே Thank you so much. அப்போ கொடுத்து விட்டது உங்களோட ஃபேமிலி சார்பா, Thank you உங்களோட so அம்மா, உங்களோட பிரதர், உங்களோட அப்பா எல்லோரும் சேர்ந்து தான் இதை அரேஞ்ச் பண்ணி கொடுத்து விட்டுருக்காங்க. சரி தானே? Thank you so much. நாங்களும் போயிட்டு வரோம். Thank you. அதுக்கு உங்களோட ஹெல்ப்பாக இருந்தது உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் தானே.